வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில பிகினருக்கான சில டிப்ஸ் தாங்க. தையல் சம்மந்தப்பட்டது, தையல் மிஷினை பற்றி சம்மந்தப்பட்டது. இப்போ மோட்ரு வச்சு பெடல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம மோட்டரோட பெடலை லைட்டாக அமுத்தும் போது அது கரெக்டாக வரும், ஃப்ரண்ட்டில் ரோல் ஆகும். அதுவே நம்ம காலில் பெடல் பண்ணும்போது பிகினராக இருக்கிறவங்களுக்கு பேக்கில் போயிடும். எப்போ பாரு நம்ம அமுத்தும் போது பேக்கில் மிஷின் போயிடுங்க. பேக்கில் மிஷின் வந்து போகக்கூடாது. அதனால நீங்கள் இது மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பெடல் மேலே காலை வச்சுட்டு மிஷினில் இருக்க வீலை நீங்கள் பாருங்கள். இப்போ நான் லைட்டாக அமுத்துறேன், ஆனால் பேக்கில் தான் போகுது. நீங்கள் எப்பொழுதும் ஸ்டார்ட் பண்ணும்போது மேலே மிஷினோட பெடலில் ஒரு 1க்கு 2-3 வாட்டி இப்படி ரோல் பண்ணும்போது கீழே பெடல் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிதிக்கலாம். இல்லை மேலே டைட்டாக இருக்கும், இப்போ புது மிஷின்னா வீலே டைட்டாக தாங்க இருக்கும். அதனால கீழே பெரிய வீலை நீங்கள் சுற்றி விட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் சுற்றி விட்டுட்டு பெடல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மிஷினில் நூலெல்லாம் கோர்க்காமல் இது மாதிரி போட்டு பெடல் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக வருங்க. இது மாதிரி நீங்கள் எப்பொழுதுமே ஸ்டார்ட் பண்ணும்போது அது மாதிரி ரோல் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மோட்ரு வச்சுருக்கிறவங்களுக்கு பெல்ட் வந்து லூஸ் ஆகிட்டாலோ இல்லை பிஞ்சு போனாலும் நம்ம மாட்டுவோம். அப்போ வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து அந்த பெல்ட்டை வந்து மாட்ட வராது. அப்போ இது மாதிரி நீங்கள் மாட்டுங்க. பெல்ட்டை வந்து நான் எங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த உள் பக்கமாக நீங்கள் அந்த பெல்ட்டை கொண்டுட்டு போயிடணும். நம்ம பெல்ட் எப்பொழுதும் அந்த இடத்துல மாட்டுவோம் பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் வைக்காதீங்க. கரெக்டாக பாருங்கள், உள் பக்கமாக வச்சு இப்போ வீல் இப்படி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுவே பெல்ட் ரோல் ஆகிற இடத்துல நீங்கள் வச்சு மாட்டிங்கன்னா அந்த வீலுக்குள்ளே போகவே போகாதுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இப்படி நூல் வந்து பாபினில் கீழே போய் சுற்றிக்கும். அப்போ வந்து மிஷினில் இது மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த நூல் வந்து கீழே ரோலாக சுற்றிக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன டூல் தான், ஆனால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்க தெரியாமல் தப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ ரொம்ப பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச்சை நம்ம அந்த ஸ்டிச்சை மட்டும் லைட்டாக இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும். அதை உள்பக்கமாக வச்சு நீங்கள் பிரிக்கணும். ஏன்னா அப்போ தான் துணி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும், துணியை கிழிக்காது. இப்போ பாருங்கள், அதை கீழே விட்டு நீங்கள் மேல் வாக்கில் இழுக்கணுங்க. இது சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி ஈஸியாக சீக்கிரமே நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக லூப் அடிக்கிறதுக்கோ இல்லை நூல் அருந்து போகிறதுக்கும் இதுவும் காரணமாக இருக்கும். என்னென்னா பாபினில் வந்து நூல் வந்து ரொம்ப லூஸாகவும் வரக்கூடாது, டைட்டாகவும் வரக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த பாபினில் இருக்கிற ஸ்க்ரூவை வந்து நம்ம வந்து டைட் வைக்கணுங்க. ரொம்ப லூஸாக இருந்தால் டைட் வைக்கணும், டைட்டாக இருந்தால் லைட்டாக லூஸ் கொடுக்கணும். அப்போ வந்து அதுக்கு தகுந்த டூல்ஸ் நம்மக்கிட்ட இருக்காது. அப்போ நீங்கள் இது மாதிரி அதோட பாபினவே நைஸான இது மாதிரி இருக்கிற பாபினை நீங்கள் அந்த ஸ்க்ரூவில் வச்சு லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல டிப்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச் போடுறதுக்கு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேலே இருக்கிறதெல்லாம் அந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் நார்மல் ஸ்டிச்சுங்க. கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஸ்டிச்சஸ் வந்து சின்னது பெருசுன்னு வரும். அப்புறம் கீழே பிளாக்கில் வந்து ஸ்டிச்சஸ் அதே மாதிரி பெருசு சின்னது, ஆனால் பேக்கில் போகுங்க. எல்லா ஸ்டிச்சுமே பேக்கில் போகும். இப்போ பாருங்கள், நார்மலாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே தள்ளுறேன் பாருங்கள், அப்படியே பேக்கில் போச்சு. நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு இப்போ கீழே தள்ளிடுங்க. இப்போ பாருங்கள், மிஷின் தானாக பேக்கில் போயிடும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போயிடணும். இது மாதிரி ஆப்ஷன் என்னோடய மிஷினில் இருக்குது. இது மாதிரி உங்கள்கிட்ட இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லை எனக்கு வந்து பேக் ஸ்டிச் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் வந்து பெடலை ஃபூட்டரை தூக்கி பண்ணும்போது நூல் அருந்து போயிடுது அப்படின்னா நீங்கள் இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது மாதிரி கை விரலை நான் எப்படி வச்சுருக்கணும் அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபூட்டரை வந்து லைட்டாக தாங்க தூக்கணும். ரொம்ப தூக்குனிங்கன்னா நூல் அருந்து போயிடும், ஒழுங்காக நமக்கு விழுகாது. அதனால் நீங்கள் லைட்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு ஃபூட்டரை தூக்கிட்டு துணியை நீங்கள் பின்பக்கம் இழுத்து முன்பக்கம் தள்ளணுங்க. அது மாதிரி போடும்போது பேக் ஸ்டிச் தானாக விழுந்துடும். அதே மாதிரி பேக்லேயும் நான் எப்படி போடுறேன்னு கவனித்து பாருங்கள். அதே மாதிரியே நீங்களும் போடுங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதெல்லாம் பிகினருக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.